எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்மளுக்கு டெல்லியில் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது இல்லையா, மண்டே அன்றைக்கி ஈவினிங். அதை பற்றி இன்னும் சில விஷயங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது மண்டே ஈவினிங் நடந்த ரெட் ஃபோர்ட்டுக்கிட்ட நடந்த அந்த பிளாஸ்ட்டுக்கு காரணம் டெரர் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற அந்த இதில் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் அசஸ்மெண்ட்டில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஜெய்ஷே முகமது மாடியூல் அவங்க அந்த தொகுதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அபெஞ்சு அந்த அவங்களுடைய அந்த பகவல்பூர் அந்த இதில் ஹெட் குவார்ட்டர்ஸை நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் எல்லாத்தையும் அடித்து இது பண்ணாங்கல்ல, டெரர் அந்த இதெல்லாம் அதுக்கு இவங்க பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, விருப்ப தெரிவிக்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, உமர் உன் நபி அப்படிங்கிறவங்க ஒரு மெம்பர் ஆஃப் டாக்டர் மாடியூல், அதாவது அந்த டாக்டருடைய அந்த இதில் இருக்கிறவங்க எஸ்கேப் ஆகியிருந்திருக்காங்க. அந்த ரெய்டெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெய்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் எஸ்கேப் ஆகியிருந்திருக்கான். போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன்தான் அந்த காருக்குள்ளே இருந்திருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பிளாஸ்ட்டையும் அவன் தான் பண்ணியிருக்கான். அதாவது அலோனார் சூசைட் பாம்பராக இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹேண்ட்லர்ஸ் யார் பேஸ்டு துர்க்கி, அப்புறம் அந்த நங்கர்ஹர் இன் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாட்டை சேர்ந்தவங்க அவங்க தான் இந்த ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2 கண்ட்ரீஸ்லேயும் இருக்கிறவங்க உமரோடையும் அப்புறம் அதர் மெம்பர்ஸ் அந்த மாடியூலில் இருக்கிற மற்ற சில ஆட்களோடையும் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்னென்னா சஸ்பெக்ட் பண்ணுறாங்க உமர் பேனிக் ஆகிருக்கும். இந்த அவங்களுடைய அசோசியேட்ஸ் எல்லாம் அங்கே ஃபரீதாபாத்தில் அரெஸ்ட் ஆன உடனே அவன் பேனிக் ஆகிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த முசாமில் அகமது இந்த ஹிட் பண்ணியிருக்கான் ரோட வித் அந்த ஹை அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு எஸ்கேப் ஆகிறதுக்காக அரெஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருந்திருக்கான், சஸ்பெக்டும் பண்ணியிருக்கான். அந்த காப்ஸ் அவனுடைய இதை தேட ஆரம்பிக்கிறாங்கன்னே அவன் மூவ் ஆகிட்டே இருந்திருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சில இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிலீவ் பண்ணுறாங்கன்னா உமர் ஒரு வேளை அதை டிஸ்போஸ் பண்ண பார்த்துருக்கலாம், அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸோ இல்லாட்டி மறைக்க பார்த்துருக்கலாம் அந்த காரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ண முடியல, அதில் ஃபெயிலியர் ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பிளாஸ்ட்டை பண்ணிட்டான் அவன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒருமித்த கருத்து இருக்குது அப்படின்னா இந்த பிளாஸ்ட் நடத்தப்பட்டது ப்ராப்பர் பிளானிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. இது வேணும்னே இது பண்ணது தான், ஆக்சிடென்டலாக இது நடந்தது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனியும் தேவையான எவிடன்ஸ் வரணும், அது கன்க்ளூஷனுக்கு வரத்துக்கு அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோப் ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. நாங்கள் இதை அசர்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் அந்த பாம் பிளாஸ்டில் இறந்துருந்தாலுமே அந்த டிஎன்ஏ மேட்ச் ஃபுல்லுமே கன்ஃபார்ம் பண்ணும் அந்த ஐடென்டிட்டியை அப்படிங்கிறத அவன்தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத காப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கை மட்டும் சப்போஸ் அந்த இதில் அந்த நியர் த பிளாஸ்ட்டுக்கிட்ட கிடச்சிருக்கு அப்படிங்கிற வெஹிக்கிள் கிட்ட கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த I-20 கார்லாம் லோன் ஆக்குபண்ட்டாக, அதாவது அவன் ஒருத்தன் மட்டும்தான் இருந்திருக்கான் அந்த பிளாஸ்ட் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிசிடிவி அந்த உட்காந்துருந்த அந்த இதை கேப்சர் பண்ணியிருக்கு, அவன் உள்ளே இருக்கிறத அப்படின்னு இந்த ஸ்பாட்டை கேப்சர் பண்ணியிருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜெய்ஷோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னொரு டாக்டர், உமன் டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பொம்பளை பேர் என்னென்னா ஷாஹின் ஷஹீத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்னோவை சேர்ந்த லேடி. அவங்க மூபில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த லேடியும் அந்த பாட்டில் இருந்திருக்காங்க, அதே டாக்டர் மாடியூலில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இது என்னென்னா இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க விமன்ஸ் விங் ஆஃப் அந்த இது ஜெய்ஷே முகமது, அதில் இருக்கிற ஜமாத் உல் மூமினத் அப்படிங்கிற அந்த இது விமன்ஸ் இவங்க யாருனால தலைமையில் நடக்குது அப்படின்னா ஜெய்ஷே முகமது ஃபவுண்டருடைய மசூத் அசாரோட சிஸ்டர் சாதியா அப்படிங்கிற
அவங்க பாகிஸ்தானில் இருக்கிற அவங்களுடைய தலைமையில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு 9 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. பட் ஆனால் இனி 2-3 பாடி வந்து இனியும் வந்து சரியாக தெரியல இனியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் தெரிய வரும் இந்த பீப்புள் பாடி வந்து டிஃப்ரெண்ட் ஆளுங்களோடதா இல்லாட்டி ஒரே ஆளோடதான்னு. சப்போஸ் வேறு ஆளுங்களோடதாக இருந்தால் அது வந்து டெத்து டோல் வந்து ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்க் பண்ணி 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் பிளாஸ்ட் ஆகியிருக்கு. இனி வேறு யாரெல்லாம் இருக்காங்க இந்த இதில் அப்படிங்கிறது வந்து அந்த இன்ட்ரோகேஷனில் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the bell icon and press the all option. Thank you.